அடுத்ததாக தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் NSB சாலை, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், அந்த பகுதியில் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க? அபிநயா, திருச்சியை பொறுத்தவரை பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, இந்த தெப்பக்குளம், சிங்காரத்தோப்பு, நந்திக்கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க மக்கள் வருகை தருகின்றனர். தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் திருச்சியில இந்த இடையிடையே இந்த மழை பெய்து வருவதனால குடைப்பிடித்துக் கொண்டு கடைவீதிக்கு வந்து தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், அணிகலன்கள், இன்னும் அந்த பிற பொருட்களையுமே வாங்கி சென்று வருகின்றார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டம் இந்த அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் இந்த பகுதியில் வந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்று வருகிறார்கள். மலைக்கோட்டை இந்த தெப்பக்குளம் பகுதியில் கடந்த 10ஆம் தேதி திருச்சி மாநகர தற்காலிக இந்த புறக்காவல் நிலையமானது அமைக்கப்பட்டு திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் இந்த சத்திர பேருந்து நிலையம் வரை அனைத்து வீதிகளிலுமே பயணிக்கக்கூடிய மக்களை துல்லியமாக பார்க்கும் வகையில் ஆங்காங்கே இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த கூட்ட நெரிசலை தற்காலிக புறக்காவல் நிலையத்தில் இருந்தவாறு கண்காணித்து போலீசார் ஒலிபெருக்கி மூலம் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை கொடுத்து வருகிறார்கள். NSB ரோட்டில் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக இந்த கண்காணிப்பு கேமராக்களும் 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 8 இடங்கள்ல வந்து இந்த கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது நின்றவர் கூட்ட நெரிசலை போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். கூட்ட நெரிசலில் எவ்வாறு தங்களையும் தங்களது உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு தகவல்களையும் ஒளிபெருக்கி மூலம் அறிவித்து வரும் போலீசார் சந்தேகத்துக்கிடமான நபர்களை கண்டறிந்து அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் அழைத்து வந்து விசாரணை நடத்துகிறார்கள். சீருடை அநியாயங்கள் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும், சீருடை அணிந்த 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் சுழற்சி முறையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை பெய்யும் போது இந்த சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மழை நின்றவுடன் சாலைகள் முழுவதும் மனித தலைகளாக காணப்படுகிறது. இந்த NSB ரோடு உள்ளிட்ட இந்த பகுதிகளில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய தரைக்கடைகளும், தீபாவளிக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள தரைக்கடைகளும் வியாபாரிகள் தங்களுக்கு பொருட்களை தூக்கி இந்த விற்பனையானது செய்து வருகிறார்கள். அபிநயா, திருச்சியில் தீபாவளி ஷாப்பிங் களை கட்டியிருக்கும் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபாகர்.